ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ரொம்பவே டேஸ்டான சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ அரை கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2த்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் காய் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு காயும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போதும், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா செட் ஆகுறதுக்கு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டு அதை திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் தண்ணி வற்றி நல்லா செட் ஆயாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணுறதோட சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சப்பாத்தியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. லாஸ்ட்டாக மல்லித்தழை மட்டும் தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.